இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, உள்நோக்கமா இல்லையாங்கிறது. ஆனால் என்ன டார்கெட் பண்ணுறாங்கிறது மட்டும் என்னால் தெரியுது. நிறைய பேர் இப்போ இந்த திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, என் மீது அவங்க புகார், என் மேலே எதுவும் புகார் கொடுத்தா தான் நம்ம பற்றி அதை போய் சொல்ல முடியும். இதை தேர்தல் ஆணையத்தில் யாரோ பணத்தை பிடிச்சிருக்காங்க, இது போய் எனக்கு இல்லைன்னு நான் இப்படி போய் சொல்ல முடியும்? திமுக கொடுக்குது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபர் என்ன போய் நெருக்கடி கொடுக்குறாங்க, அது ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க மறைமுகமாக பண்ணுறாங்க. எது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக நான் தேர்தல் கமிஷனில் போய் நிச்சயமாக நான் சொல்லுவேன்.